ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ஊறுகாய். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன பூண்டு தனியாக பெரிய பூண்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். பெரிய பூண்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன பூண்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெரிய பூண்டை வந்து ஜாரில் ஒரு 1-2 அரைச்சிக்கலாம். இதில் போட்டு 1-2 அரைச்சிக்கிறோம். நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் ஜீரகம், இப்போ இதை நம்ம போட்டு வறுத்து வச்சு பொடி நுணுக்கி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பூண்டு ஊறுகாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சிக்கு. ஜீரகமும் டைஜஷன் பவருக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியிலே செவக்க வறுத்து அதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். டைம் பீயிங்கில் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஊற வச்சோம்னா சீக்கிரமாக ஊறும். இப்போ இது வந்து வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்த பொடியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சு இதில் ஒரு 150 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை வந்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டி அதையும் ஒரு 2-3 வதக்கிக்கலாம். நல்லா வதக்குறீங்கன்னா நல்லா கலர் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலராக வரும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டுருக்கோம். நல்லெண்ணெய் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே பெருங்காயத்தூள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது அதில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பூண்டையும் அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது வந்து இம்யூனிட்டி பவருக்கும் நல்லது, கேஸ் ட்ரபிளுக்கும் நல்லது, கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கிறோம் அந்த எண்ணெயில். அடுத்தது அந்த உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்குவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கிட்டேன் நல்லது. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு, அதனால் நல்லது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயோட நல்லா இருக்குது. இதில் இப்போ அடுத்தது என்ன சேர்க்கலான்னா புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துப்போம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் அந்த பூண்டு வந்து வதங்கும். இப்போ அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துட்டோம். இப்போ புளி தண்ணியை சேர்த்தாச்சு. கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வெயிட் பண்ணுவோம். நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி கிண்டி விட்டுருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொதியில் இப்படி தான் இருக்குது. அடுத்தது அதை நல்லா மேலே நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பூண்டு ஊறுகாய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பவர், இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நல்லது. அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பூண்டு வந்து இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப நல்லது. நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகி பாருங்கள், எண்ணெய் வந்து மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். அப்போது பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.